ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் வெண்ணிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டோன்ட் டச் மீ. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். ஹீரோவும் அவனோட அங்கிளும் கார்ல உட்காந்துருக்காங்க. ஹீரோட அங்கிள் ஹீரோ கிட்ட இனிமேப்பட்டு நீ தான் இந்த பிசினஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கணும்னு சொல்லி ஒரு அட்வைஸ் மேலேயே பொழிஞ்சிட்டு இருக்காரு. ஹீரோட மைண்ட் வாய்ஸா இந்த பிசினஸ பாத்துக்கோன்னு சொன்னாலே காதுக்குள்ள ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரியே உட்காந்துருக்கான். ஹீரோட அங்கிள் இன்னைக்கு பூராமே அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு போல இருக்கு. ஹீரோ அவர்கிட்ட எனக்கு இதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்குன்னு சில ஆசைகள் இருக்குன்றான். ஹீரோட அங்கிள் விடாம நீ அப்பா அம்மாக்கு ஒரே புள்ள, அவங்களோட பிசினஸ் எல்லாத்தையுமே நீ தான் இனி பாத்துக்கணும், அவங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பக்கமா நம்மளோட ஹீரோயின் வர அவளுக்கு அவளோட ஸ்டெப் மாம் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயின் அவளோட பர்ஸ ஹீரோட காருக்கு மேல வச்சுட்டு அந்த காலை அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஹீரோனோட அப்பாவை ட்ரீட்மெண்ட் காண்டி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. அதுக்காண்டி மணி வேணும்னு சொல்லி அந்த ஸ்டெப் மாம் ஹீரோயின் கிட்ட கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினா நான் எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து டிரைவர் பயபுல கார் எடுத்த உடனே ஹீரோயின் அதை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. ஆத்தி என்னோட பர்ஸ்ன்னு சொல்லி கத்திட்டே அந்த கார் பின்னாடி ஓடிட்டு இருக்கா. ஹீரோட அங்கிளா லொலான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா இங்க ஹீரோவா ஹீரோன் ஓடி வரத நோட் பண்ணிடுறான். அதையே பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோட அங்கிளும் அதை பார்த்துடுறாரு. ஹீரோட அங்கிள் ஹீரோ கிட்ட உன் பின்னாடி பொண்ணுங்க சுத்துவாங்கன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்குலாம் ரொம்ப ஓவர், இது எல்லாத்தையுமே நீ ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு அட்வைஸ போடுறாரு. ஹீரோவா டிரைவர் கிட்ட வண்டியை ஃபாஸ்டா ஓட்டுங்கன்னு சொல்றான். இங்க ஹீரோயினா ஷார்ட் ரூட்லாம் போய் கடலை வித்துருப்பா போல இருக்கு. பைப்ல சந்து பொந்தெல்லாம் பூந்து ஓடிட்டு இருக்கா. ஒரு மாதிரி ஹீரோயின் அந்த கார் முன்னாடி வந்து நிக்கிறா. அந்த டிரைவர் சட்டின்னு பிரேக்க போட எல்லாருமே பொத்துன்னு முன்னாடி வந்து விழுறாங்க. ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்துட்டு ஆத்தி உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஓடி போறா. ஹீரோ அவனோட கார் விண்டோவை ஓபன் பண்ணிட்டு உன்ன மாதிரி பொண்ணுங்க நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், இந்த காசு தானே வாங்கிட்டு ஓடி போயிடுன்னு சொல்றான். ஹீரோயின் எது அப்படின்ற மாதிரியே பாக்குறா. ஹீரோயின் அவளோட பர்ஸை எடுக்க போறா. அதுக்குள்ள ஹீரோ டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதா, இந்த எடுத்துட்டு ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு மணியை கீழே போடுறான். ஹீரோனுக்கா செம்ம ஷாக் ஆயிடுது. ஹீரோயின் அவளோட பர்ஸை எடுத்துட்டு கொக்கா மக்கா என் பர்ஸ் எடுக்க வந்தேன்டா, உன்ன மாதிரி ஆளுங்கள் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லி ஹீரோவை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கா. உசுப்பேத்தி விட்ட ஹீரோ அங்கிளோட மைண்ட் வாய்ஸ் எந்த ஒரு காரியா இருக்கா, இந்த கிளிக்கிறா நம்ம கம்முனே இருப்போம், நமக்கு எதுக்கு வம்புன்ற மாதிரியே உட்கார்ந்துருக்காரு. ஹீரோவா செம்ம கான்ல ஹீரோனை பிடிச்சு கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நீ உன்னோட சொந்த கால்ல நில்லுடா குரங்கு வாயான்னு சொல்லி திட்டிட்டு போறா. ஹீரோ அவனோட அங்கிள் கிட்ட இந்த பொண்ணோட பேரு ஊரு எல்லா டீடைல்ஸுமே எனக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு ஹீரோயின் ஒரு கம்பெனி இன்டர்வியூக்காண்டி அடிச்சு பிடிச்சி ஓடி வரா. அதே கம்பெனியோட ஹெட் தான் ஹீரோவும். ஹீரோயின் ஓடி வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்கிறா. அவங்களும் இல்லைங்கிறாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லி அப்பதான் பெருமூச்சு விடுறா. அதுக்குள்ள பார்த்தா ஹீரோ உள்ள வரான். அவனை பார்த்த உடனே போச்சு செத்தோன்னு சொல்லி ஃபைல வச்சு அவளோட மூஞ்சியை மறைச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. ஹீரோயின் அச்சிச்சோ இவனை தானே கழுவி ஊத்தினோம், இந்த ஜாபே வேணாண்டா சாமி, வந்த வழியே போலான்னு சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறா. கரெக்டா ஹீரோனோட டர்ன் தான். ஹீரோனோட பேரை கூப்பிடுறாங்க. ஹீரோனும் வேற வழி இல்லாம ஃபைல வச்சு அவன் மூஞ்சிய மறைச்சுக்கிட்டே ஹீரோவை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா. ஹீரோ கொஞ்ச தூரம் போயிட்டு நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினும் சட்டுன்னு திரும்பிடுறான். ஹீரோவா வேகமா போய் அவளோட கைய புடிச்சிட்டு மறுபடியும் நீயான்னு சொல்லி கத்துறான். அப்படியே ரெண்டு பேருமே ரெண்டு மரத்தாலமா பார்த்துட்டே இருப்பாங்க போல. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் அவளோட ஸ்டெப் மாமும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஸ்டெப் மாம் ஹீரோயின் கிட்ட நான் உனக்காண்டி ஒரு ஜாப் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கா ஒண்ணுமா புரியல. ஹீரோயினும் அது என்ன ஜாப்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்க எந்திரிச்சு போய் டோரை ஓபன் பண்றாங்க. வெளியில பார்த்தா ஹீரோட அங்கிள் நின்னுட்டு இருக்காரு. ஹீரோனோட ஸ்டெப் மாமும் 32 பல்லையும் காமிச்சு இழிச்சுக்கிட்டே அவரை உள்ள கூப்பிடுறாங்க. அவரும் வந்து அவங்க கிட்ட ஒரு கவரை குடுக்குறாங்க. அந்த கவருக்குள்ள பார்த்தா பூராமே மணிதான். ஸ்டெப் மாமா பல்ல இழிச்சுக்கிட்டே நீங்க உள்ள போய் ஹீரோன் கிட்ட பேசுங்கன்னு சொல்றாங்க. அந்த ஹீரோட அங்கிளும் ஹீரோன் கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. ஹீரோட அங்கிள் ஹீரோன் கிட்ட நான் உன்கிட்ட ஒரு டீல் பேச வந்திருக்கேன், நீ ஹீரோட பிஏவா இருக்கணும்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோனுக்கு அதை கேட்ட உடனே அள்ள விட்டுருது. ஆத்தி அந்த ஜந்துக்கா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி டோர் ஓபன் பண்ணி விட்டுட்டு வந்த வழியே கிளம்புங்கன்றா. ஆனா அவரா ஹீரோயின் கிட்ட உன்னோட அப்பா ட்ரீட்மெண்ட்க்கு எவ்வளவு செலவாகும்னு தெரியும்ல, நீ 1 மந்த் இங்க ஒர்க் பண்ணா மட்டுமே போதும்னு சொல்லி ஹீரோயினை நல்லாவே பிரெயின் வாஷ் பண்றாரு. இப்ப ஹீரோனால ஒண்ணுமே பேச முடியல. அவர் ஹீரோயின் முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து வச்சுட்டு இனிமேப்பட்டு உன் கையில தான் முடிவுன்றாரு. இத பத்தி நீ ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்றாரு.
நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ எந்திரிச்சு வந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். அங்க ஹீரோயின் தான் அவனுக்காண்டி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வரா. அவளை பார்த்தா அடுத்த செகண்டே ஹீரோ குடிச்ச டீய அவன் மூஞ்சிலேயே துப்பி விட்டுறான். ஹீரோ கோவமா நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் கான்ல எதுக்காண்டி இப்படி பண்ணான்னு சொல்லி கத்த ஹீரோ செம்ம கடுப்புல அவனோட அங்கிளை கூப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோட அங்கிளும் அரக்க பறக்க அங்க வராரு. ஹீரோ அவரை பார்த்துட்டு உடனடியா இவளை வெளியில அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவனோட அங்கிளா என்னால அதெல்லாம் முடியாதுங்கிறாரு. ஹீரோட அங்கிளா இவளை HR டிபார்ட்மெண்ட்ல இருந்து டைரக்டா எடுத்திருக்காங்கன்னு சொல்லி போய் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம அனுப்பினா நம்ம மேல இவ கேஸ் போடலான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவா அதெல்லாம் என்னால முடியாது, இவ ஃபேஸ என்னால ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோட அங்கிளா இத நீயே ஹேண்டில் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் போக முடியாது, உன்னால என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கெத்தா சொல்லிடுறான். ஹீரோவா சம்மங்கான்ல அவ கொண்டு வந்த பிரேக்ஃபாஸ்ட கீழே தூக்கி போட்டுட்டு போயிடுறான். ஹீரோயினா அங்க இருக்க மிச்சம் மீதி எல்லாத்தையுமே எடுத்து கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லி லபக் லபக்னு தின்னுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோ ஃபுட்பால் ஆடுறதுக்காண்டி வரான். ஹீரோயின் ஆப்போசிட்ல கோல் கீப்பரா நின்னுட்டு இருக்கா. ஹீரோ வேணும்னே அவன் மேலேயே பாலை தூக்கி போட்டு போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். ஹீரோ அவனோட காண்டி எல்லாத்தையுமே அந்த பாலை வச்சே ஹீரோயின் மேல தீத்து கட்டிட்டு இருக்கான். ஹீரோனால அடி தாங்க முடியாம கீழேயே விழுந்துடுறா. ஹீரோ இன்னைக்கு போதும் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் ஹீரோவை திட்டிட்டே குளிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஷவர் ஓபன் பண்ணா ஹீரோ தண்ணி வராம அதை கட் பண்ணி வச்சிருப்பான். ஹீரோனுக்கு செம்ம காண்டாயிடுது. அந்த கான்ல அந்த வீடு உடைஞ்சு விழுற அளவுக்கு கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோ கிட்ட எதுக்காண்டி இப்படி பண்றேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ இப்படி தாண்டி பண்ணுவேன், இது ஏன் வீடு, உனக்கு பிடிக்கலன்னா கிளம்பு கிளம்பு கிளம்பிக்கிட்டே இரு, காத்து வரட்டும்ன்றான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்து உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை இந்த உலகத்திலேயே நான் பார்த்ததில்லன்னு சொல்லும் போது ரெண்டு பேருக்குமே அப்படியே முட்டிக்குது. மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவன் கிட்ட எதுக்காண்டி நீ இவ்ளோ சீப்பா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ எனக்கு உன்னை சுத்தமாவே பிடிக்கல, இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னோட அப்பா காண்டிதான் இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிறேன்னு சொல்லி முணுமுணுத்துட்டு இருக்கா. ஹீரோ இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா இங்க பாரு தம்பி, உன்னால எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ அதையும் ஒரு கை பார்த்துலாண்டியோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் உட்காந்து புக்கை புரட்டி புரட்டி பாக்குறாளே தவிர படிக்க மாட்றாயா. அப்ப கூட ஹீரோவை தான் திட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கா. அவளுக்கு கால் வர அதை எடுத்து அட்டென்ட் பண்ணி பேசுறா. அது வேற யாரும் இல்ல, ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். நல்லா பாடி மசாஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஹாயா ஹீரோயின் கிட்ட உன்னோட ஜாப் எல்லாம் எப்படி போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினா பேட்டா எங்கம்மா தராங்க, எல்லாமே மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலும் புளியோதரையும் போட்டு கழிச்சு போடுறானுங்க அப்படின்ற மாதிரியே ரொம்பவே ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டா நீ புலம்புற அளவுக்கு அப்படி என்ன ஆச்சடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா இங்க அமேசான் காட்டுல இருந்து தப்பிச்சு வந்த குரங்கு மாதிரியே ஒண்ணு இருக்குடி, அது என்ன போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்குன்னு சொல்லி ஹீரோவை பத்தி தான் புலம்பிட்டு இருக்கா. அவ்வளவுதான், ஹீரோயின் திட்டுறா காதுல ரத்தம் வர அளவுக்கு ஹீரோவை பத்தி தான் திட்டிட்டு இருக்கா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பத்தி கேட்டது போதும், நீ உன்னை பத்தி சொல்லு, உன்னோட ஃபியான்சா எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவளோட ஃப்ரெண்டா நான் ஒன்னும் அவனை லவ் பண்ணவே இல்லடின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டா என்னோட ஃபேமிலி தான் ஃபோர்ஸ் பண்ணி அவனை மேரேஜ் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் வேணா அவனை உனக்கு இன்ட்ரோ தரேன், நீ வேணா கரெக்ட் பண்ணிக்கோவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு இருக்க 7 போதும், எக்ஸ்ட்ரா 7 எல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அப்படியே பேசிட்டே காலை கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ உட்காந்து ஏதோ மேகசினை படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோட அங்கிள் ஒரு ட்ரெயினரை கூட்டிட்டு வராரு. 3 பேருமே அப்படியே உட்காந்து கம்பெனி பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட அங்கிள் ஹீரோ கிட்ட இன்னும் 1 மந்த்லயே இந்த கம்பெனி எல்லாமே உன்னோட கண்ட்ரோல்ல வந்துடும்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோட மைண்ட் வாய்ஸ் என்னடா பீதியை கிளப்புறீங்கன்ற மாதிரியே உட்காந்துருக்கான். ஹீரோட அங்கிள் ஹீரோவை ஒரு ஃபேஷன் டிசைனர் பொண்ணு கிட்ட கூட்டிட்டு வந்து இன்ட்ரோ கொடுக்கறாரு. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட இனிமேப்பட்டு உங்களுக்கு எது சூட் ஆகும்னு சொல்லி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸுக்கு தான் ஹீரோயினும் வந்து ஹீரோட அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ டிப் டாப்பா கிளம்பி வரான். அவனை பார்த்த உடனே ரெண்டு பேருமே வாய பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினா ஹீரோவை பார்த்து செம்மையா இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ட்ரெயினர் ஹீரோக்கு எப்பெல்லாம் கம்பெனியை பார்த்துக்கணும்னு சொல்லி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயினா ஹீரோ பக்கத்துல உட்காந்து பக்கமா நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கா ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கான். அந்த ட்ரெயினர் ஹீரோ கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து பார்க்க சொல்றாரு. ஹீரோவுமே பாக்குறான். இது என்ன பூராமே
அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்கும் போலயே ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி நினைக்கிறான். ஹீரோ பாட்டுக்கு அவனோட டேப் எடுத்து கேம் ஆட ஆரம்பிச்சிடறான். அதை ஹீரோயின் பார்த்துட்டு மாட்டி விட்டுறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் குண்டு பாக்கி கரெக்டான டைம்ல தப்பா கோத்து விட்டாளே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அங்க ஹீரோட அங்கிளும் வந்து அகைன் அட்வைஸ்ன்ற பேர்ல ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ ஹீரோனை பார்த்து மவளை நீ வெளியில வா உன் மண்டைய பொழக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிரடி உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோ காண்டி ஹீரோயின் டீ எடுத்துட்டு வாரா. பார்த்தா ஹீரோ ஷர்ட் இல்லாம இருக்கான். ஹீரோயினா தயங்கி தயங்கி வந்துட்டு இருக்கா. ஹீரோ அப்படி ஓரமா வச்சுட்டு போன்றான். ஹீரோயின் டீயை வச்சுட்டு போலான்னு பார்க்கும்போது ஹீரோ அவளை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் தொடச்சு விடுன்றான். ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லாம அவனுக்கு தொடச்சு விட்டுட்டு இருக்கா. ஹீரோயினா அவனோட பாடியை பார்த்து செம்மையா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜொல்லு வலிரா. அதுக்கப்புறம் சீச்சி நம்ம எதுக்கு இப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோ ஹீரோனை பிடிச்சு பெட்ல தள்ளி விட்டுட்டு அவளை கிஸ் பண்ற மாதிரி போறான். ஹீரோயின் வேற கண்ணை மூடிக்கிறா. ஹீரோ அவளை கிஸ் பண்ணாம சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறான். ஹீரோ அவகிட்ட ஏண்டி உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா, உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் நான் பார்க்க கூட மாட்டேன்னு சொல்லி செம்மையா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு செம்ம காண்டாயிடுது. போடா லூசு பயலேன்னு சொல்லி கத்திட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் கோவமா வெளியில போய் உட்கார்றா. ஆனா அவளுக்கு ஹீரோ கிஸ் பண்ற மாதிரி வந்ததான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை நம்ம அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சீச்சி இதை நம்ம கனவுல கூட நினைக்க கூடாதுன்னு சொல்லி அவளோட மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஹீரோவும் பரவாயில்ல ஹீரோயின் சூப்பர் ஃபிகரா இல்லைன்னா கூட ஸ்மார்ட் ஃபிகரா இருக்கான்னு சொல்லி ஹீரோனை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் மொல்ல அதுக்கு வலிக்க போகுதுன்ற அளவுக்கே தொடச்சிட்டு உட்கார்ந்து இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த ஃபேஷன் டிசைனர் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயினுமே அதை அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கா. அந்த ஃபேஷன் டிசைனர் ஹீரோயின் கிட்ட அவங்களோட ஷாப்க்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயினுமே கூப்பிட்டு வரணுமான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவங்க நீங்க மட்டும் வாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயினா எதுக்கு வர சொல்லிருப்பாங்க, சரி ஓகே போவோம் காசா பணமா அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த ஃபேஷன் டிசைனரை போய் மீட் பண்றா. அவங்க கிட்ட எதுக்காண்டி கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்க ஹீரோ தான் உங்களை ரெடி பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, அந்த கடிமணி அப்பெல்லாம் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லி முழிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு பார்த்துட்டு இருக்கா. லாஸ்ட்ல ஹீரோயின் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரா. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த ஃபேஷன் டிசைனருமே செம்மையா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஹீரோனுக்கு ஒரே குஷி ஆயிடுது. ஹீரோவும் ஒரு பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோவை பிடிச்சிட்டு நான் அழகா இருக்கேனா, நான் கியூட்டா இருக்கேனா அப்படி இப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் நல்லா இருக்குதுன்றா. ஆனா ஹீரோயின் விடாம இங்க பாரு ரோஸ் அங்க பாரு லிப்ஸ்டிக்னு சொல்லி அவனை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்கா. அந்த பொண்ணும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எந்திரிச்சு ஹீரோனை கூப்பிடுறா. அப்பதான் ஹீரோயினும் அந்த பொண்ணை பார்த்துட்டு சுயாவோ நீயான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு உங்களுக்கு ஒருத்தர் தெரியுமான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் ஆமாங்கிறா. அந்த பொண்ணு சுயாவோ வேற யாரும் இல்ல ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். சுயாவோ ஹீரோட கைய பிடிச்சிட்டு இவன் தான் என்னோட ஃபியான்சேன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது. ஹீரோட கைய விட்டுட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே விஷ் பண்றா. ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோவும் அவ பின்னாடியே போக பார்க்கும்போது சுயாவோ ஹீரோட கைய பிடிச்சிட்டு அவனை அங்கிருந்து போக விட மாட்டேங்கிறா. சுயாவோ ஹீரோ கிட்ட உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆக போகுது, ஆனா இப்ப வந்து சொல்ல போறியா நீ அவளை லவ் பண்றேன்னு சொல்லி அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோவா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அந்த பொண்ணு சுயாவும் எனக்கு சொந்தமானதை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே வில்லத்தனமா பேசிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் வண்டியா குடிச்சிட்டு ஹீரோவை நினைச்சே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயின் இப்ப ஹீரோவை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. அந்த டைம் பார்த்து ஹீரோனுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினா நான் எங்க இருந்தா உனக்கு என்னன்னு சொல்லி சாமியா கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் கிட்ட நீ நினைச்சது எல்லாமே நடந்துடுச்சுல, என்னை எவ்வளவு ஹர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹர்ட் பண்ணிட்ட, இதுக்கு மேல ஹர்ட் பண்ண இடமே இல்லைன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அகைன் ஹீரோன் உட்காந்து புலம்பி அழுதுட்டு இருக்கா. உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அவளோட ஸ்டெப் மாம் கிட்ட இருந்து கால் வருது. அவங்க ஹீரோயின் கிட்ட நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஒழுங்கா வேலைக்கு போ, உன்னோட அப்பாவோட ட்ரீட்மெண்ட் பத்தி மறந்துடாதன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரி ஓகே நான் போறேன்றா. ஹீரோயின் அகைன் ஹீரோ வீட்டுக்கு தான் வரா. ஹீரோ உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவனை வந்து கூப்பிடும் போது ஹீரோ செம்ம கான்ல உன்னோட பொட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து காலி பண்ணி போன்றான். ஹீரோயினா இன்னைக்கு நான் என்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டேன், இனிமே பட்டு இப்பெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட உன்னை நான் ஒரு தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா நீ இப்படி பண்ணுவான்னு நான் சுத்தமா நினைச்சு பார்க்கலன்னு சொல்லி செம்ம கான்ல கத்திட்டு இருக்கான். ஹீரோயினா அவனை பிடிச்சிட்டு சாரியா கேட்டுட்டு இருக்கா. இனிமே பட்டு நீ சொல்றது மட்டும் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ செம்ம கான்ல அவளை இழுத்துட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள போட்டு லாக் பண்றான். அவன் ஹீரோயின் கிட்ட உன்னோட முடிவை மாத்திட்டு உன்னோட மைண்டை கிளீன் பண்ணிட்டு வெளியில வான்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினா டோரை ஓபன் பண்ண சொல்லி கத்திட்டு இருக்கா.
ஹீரோயினுக்கு இருட்டுனா ரொம்பவே பயத்துல செம்மையா கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எப்படியோ தத்தி தாவி போய் அங்க ஒரு டார்ச் லைட் இருக்கும், அதை எடுத்துடுறா. ஹீரோயின் அந்த ரூமையே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஒரு பாக்ஸ்ல ஹீரோ வாங்கின சர்டிபிகேட் அவார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை ஹீரோயினுமே எடுத்து பாக்குறா. அங்க ஹீரோட கிட்டார் இருக்கும், அதை ஹீரோயின் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஹீரோனோட மனசுக்குள்ள ஹீரோட ஃபேமிலி அவனுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, பட் அவனோட ட்ரீமை அவன் கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அப்படியே அங்கேயே தூங்கி போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோ அந்த ரூமுக்குள்ள வந்து அவனோட அவார்ட்ஸ் எல்லாமே கீழே கிடக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட போய் எதுக்காண்டி என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தான்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயினா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா. ஹீரோ அவகிட்ட போயிட்டு அவளை தொட்டு பாக்குறான். ஹீரோனுக்கு செம்மையா ஃபீவர் அடிக்குது. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதுக்கப்புறம் ஹீரோயினா அலேக்கா தூக்கிட்டு வந்து அவனோட பெட்ல கொண்டு வந்து போடுறான். அதுக்கப்புறம் அவ பக்கத்துலயே உட்காந்து அவளை பாத்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் தூக்கத்துல என்னமோ உளறிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவ ஹீரோக்கு என்னமோ சொல்ல வரா. அவ ஹீரோ கிட்ட இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் உனக்காண்டி நான் எப்பவுமே இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இவ என்ன தூக்கத்துல உளறிட்டு இருக்கா, இருந்தாலும் இதுவும் நல்லாதாயா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் தூக்கத்திலேயே அவனோட கைய பிடிச்சு அவன் மேலேயே ஹீரோவை இழுத்து விட்டுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரே பெட்லயே தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. அப்பாலே இப்போ சைத்தானே மாதிரி ஹீரோக்கு ஒரு எட்டி உதவுறா. ஹீரோவா பொட்டுன்னு போய் கீழே விழுகிறான். ஹீரோன் அவனை பார்த்து நீ என்ன பண்ண, என் பெட்ல எதுக்கு நீ இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோவா ஏமா சுத்தி முத்தி ஃபர்ஸ்ட் பாரு, இது என்னோட ரூம் என்னோட பெட்னு சொல்லும் போது ஹீரோயின் ஆமா நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி கோமால இருந்து எந்திரிச்ச மாதிரியே கேக்குறா. ஹீரோயின் அப்படி இருந்தாலும் நீ எப்படி என் மேல அட்வான்டேஜ் எடுத்துப்பா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோ அடச்சை நிறுத்து, நேத்து நீ தான் என்ன உன் மேல இழுத்து போட்டான்றான். ஹீரோ அவகிட்ட உன் மேல எனக்கு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்படி இருக்கப்போ நான் எப்படி அட்வான்டேஜ் எடுத்துப்பேன், சரி ஓகே இப்பதான் உனக்கு சரியாயிடுச்சுல, கிளம்பு காத்து வரட்டும்ன்றான். ஹீரோ அவன் கிட்ட உன்னோட சர்டிபிகேட் அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன், அது எதுக்கு அங்க தூக்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ உன்னோட வேலையை மட்டும் பாரு, என்னோட வாழ்க்கையில மூக்க நுழைக்காதுன்னு சொல்லி கோவப்படுறான். ஆனா ஹீரோயின் அவனை விடாம உனக்கு எல்லாமே இருக்கு, அப்படி இருக்கப்போ நீ எதுக்கு உன்னோட ட்ரீமை விட்டான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் என்னோட ஃபேமிலி அதுக்கு ஒத்துக்கலன்றான். ஹீரோயினா நீங்க யாருப்பா, உங்க கால் கூட தரையில படாது, அந்த அளவுக்கு நீங்க பணக்காரங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட நீ ட்ரெயின்ல போனது இல்ல தானே, என் கூட வாவன் செம்ம ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கிறான். ஹீரோயின் செம்ம ஜாலியா இருக்கும், நீ என் கூட வா, இது என்னோட கிஃப்டா நினைச்சுக்கோன்னு சொல்லி ஹீரோவா அங்கேருந்து இழுத்துட்டு போறா. ஹீரோயினும் அவன் ஒரு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. ட்ரெயினும் வருது, ரெண்டு பேருமே அந்த ட்ரெயின்ல ஏறிக்கிறாங்க. ஹீரோ ஏதோ சின்ன பிள்ளை டோரா புஜ்ஜிய பார்த்து உளறிட்டு இருக்க மாதிரி ஹீரோவும் அங்க பாரு இங்க பாருன்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்ல ரொம்பவே உளறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிட்டே வராங்க. ஹீரோயின் வா சாப்பிட போலான்னு சொல்லி ஹீரோவை இழுத்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறா. ஹீரோக்கு இது எதுவுமே பழக்கம் இல்ல, எல்லாமே புதுசா இருக்கு. ஹீரோவை வெயிலுக்கே காட்டாம வளர்த்திருப்பாங்க போல. ஹீரோவா ஒரு சாப்பாடை வச்சுட்டு அதை சாப்பிட முடியாம முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினா சாப்பிட, அது ஸ்மெல்னா கேவலமா இருக்கும், ஆனா செம்மையா இருக்கும் டேஸ்ட்னு சொல்லி கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கிறா. ஹீரோவா மூக்க பொத்திட்டுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். பைபிள சாப்பிடுறதுக்கே ரணங்கலம் பண்ணிட்டு இருக்கு. லாஸ்ட்ல பார்த்தா ஹீரோக்கு அந்த டேஸ்ட் செம்மையா பிடிச்சிருது. செம்மையா இருக்குதுப்பா, இன்னும் ரவுண்ட் போலாமான்னு சொல்லி அந்த கடையே காலி பண்ற அளவுக்கு தின்னுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு எல்லாம் ஊட்டி விடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பிளேஸ்ல ஒரு ஆளு கிட்டார் வாசிச்சே சாங் பாடிட்டு இருக்காரு. அந்த பிளேஸ்க்கு தான் ஹீரோயின் ரெண்டு பேருமே வராங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே பத்தி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ எனக்கு மியூசிக்னா ரொம்பவே பிடிக்கும், இது எல்லாமே நான் காலேஜ்ல வாங்கின அவார்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கான். நான் ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்னு நினைச்சேன், ஆனா என்னோட அப்பா பிசினஸ பாத்துக்கோன்னு அதை என் தலையில கட்டி விட்டாருன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். ஹீரோ அவன் கிட்ட எனக்காண்டி ஒரு சாங் பாடிவான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ இங்கயா, என்கிட்ட எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் இரு வரேன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் அந்த சாங் பாடிட்டு இருக்கவட்ட போய் கிட்டாரை கேட்டுட்டு இருக்கா. இதே நம்ம ஊர்னா தர்ம அடிதான் கிடைச்சிருக்கும், பரவாயில்ல அவர் கிட்டாரை ஹீரோயின்ட்ட கொடுத்துறாரு. ஹீரோயினும் அந்த கிட்டாரை வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோ கிட்ட குடுக்குறா. ஹீரோவும் அந்த கிட்டாரை வச்சு சாங் பாட ஆரம்பிக்கிறான். ஹீரோவா செம்மையா சாங் பாடிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த சாங்கை கேட்டுட்டு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் சாங் பாடி முடிக்கிறான். ஹீரோயின் செம்மையா இருந்துச்சுன்னு சொல்றா. ஹீரோ அவ கிட்ட வந்து அவளை கிஸ் பண்ணிக்கிறான். அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதை யாரோ போட்டோவும் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோக்காண்டி விதவிதமா ஃபுட் செஞ்சு கொண்டு வந்து வைக்கிறா. ஹீரோவும் அதை வந்து பார்த்துட்டு செம்மையா ஷாக்
ஷாக் ஆயிடுறான். ஹீரோ அவளை ஹக் பண்ணிட்டு இது எல்லாமே எனக்கானு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் ஆமாங்கிறா. ஹீரோவும் அவளை கிஸ் பண்ணிட்டு போய் சாப்பிட உட்காரான். ஒவ்வொரு ஃபுட்டையுமே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோனுக்கு அவளோட ஸ்டெப் மாம் கிட்ட இருந்து கால் வருது. உன்னோட அப்பா ரொம்பவே சீரியஸா இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோனும் அந்த காலை ரொம்பவே பதட்டமா பேசிட்டு இருக்கா. ஹீரோயினா அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோ அதை பார்த்துட்டு நானும் உன் கூட வரேன்னு சொல்றான். ஆனா ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயினா அவளோட வீட்டுக்கு ரொம்பவே பதட்டமா ஓடி வரா. அவளோட ஸ்டெப் மாம் ஹீரோனை பார்த்து நான் உன்னை என்ன வேலைக்கு அனுப்பினா, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினா அவளோட அப்பாவை பத்தியே கேட்டுட்டு இருக்கா. ஹீரோனோட ஸ்டெப் மாம் நான் ஒன்னும் உன்னோட அப்பா காண்டி உன்னை இங்க கூப்பிடலன்றாங்க. ஹீரோனுக்கா ஒண்ணுமே புரியல. அங்க பார்த்தா அந்த பொண்ணு சியாவோ அங்க வரா. அந்த பொண்ணு பார்த்து ஹீரோயின் நீ என்ன இங்கன்னு சொல்லி கேக்குறா. அந்த பொண்ணோட கையில ஹீரோயின் சைன் போட்ட அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்கு. அதை ஹீரோயினுமே நோட் பண்றா. ஹீரோனோட ஸ்டெப் மாமா வாய பொளந்துட்டு சியாவோவை உள்ள கூப்பிடுறாங்க. இங்க ஹீரோயினா அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எதுக்காண்டி அவகிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோனோட ஸ்டெப் மாம் ஹீரோன் கிட்ட அவ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, அப்புறம் எதுக்கு இப்படி ட்ரீட் பண்றப்போ போய் அவளுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுன்றாங்க. சியாவோ ஹீரோனை பார்த்து நீ ஹீரோவை விட்டு அவன் உனக்காண்டியவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் அவன் தான் என்னோட உயிரேன்னு சொல்லி டயலாக்கா விட்டுட்டு இருக்கா. அதுக்கு சியாவோ நீயும் ஹீரோவும் வேற வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எப்படி உங்களுக்குள்ள செட் ஆகும்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் எங்களோட லவ் நீ எதுக்கு பிரிக்கிறதுக்காண்டி பாக்குறான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு சியாவோ நான் அவனோட ஃபியூச்சர் வைஃப்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல நீ கான்ட்ராக்ட் போட்டு தானே ஹீரோட பிஏவா போன, இது அவனுக்கு தெரிஞ்சா அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் நான் ஃபர்ஸ்ட் மணிக்காண்டி தான் அவனோட வீட்டுக்குள்ளேயே போனேன், ஆனா இப்ப அவனை நான் ரொம்பவே ட்ரூவா தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு சியாவோ நீ என்ன ஸ்டோரி சொன்னாலும் அதை அவன் கேட்கவே போறதில்ல, அதனால நீ ஹீரோவை விட்டு உன்னோட அப்பாவோட ட்ரீட்மெண்ட்கான மணியை நானே தரேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினா அதெல்லாம் முடியாதுங்கிறா. ஆனா ஹீரோனோட ஸ்டெப் மாம் இனிமே பட்டி இவளை நான் வேலைக்கு அனுப்பாம பாத்துக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாங்க. ஹீரோயினா இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோனோட ஸ்டெப் மாம் அவளை போட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. உங்க அப்பாவை காப்பாத்த உனக்கு ஐடியாவே இல்லையான்னு சொல்லி கேட்டு ரொம்பவே திட்டுறாங்க. ஹீரோயினும் வேற வழி இல்லாம அவளோட அப்பா கண்டி சியாவா சொல்ற எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லிடுறா. இனிமே பட்டு நான் ஹீரோவை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றா. சியாவும் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவளோட கிரெடிட் கார்டை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறா. இங்க ஹீரோ ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் எடுக்கவே மாட்டேங்கிறா. அங்க சியாவும் வந்து ஹீரோ கிட்ட அவனோட காலை எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவா அது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு சியாவோ கண்ணை திறந்து பாரு, அவனும் உன்னை லவ் பண்ணல, உன் மணியை தான் லவ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதை நம்ப மாட்டான். அவளை பிடிச்சு நீ போய் சொல்றேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். சியாவோ என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் சைன் போட்ட அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஹீரோயுமே அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறான். சியாவோ ஹீரோயின் ஒன்னும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்த பொண்ணு கிடையாது, அவன் மணிக்காண்டி தான் இங்க வந்தா, இங்க வந்து மணியை பார்த்த உடனேயும் உன்னை வளைச்சு போடலான்னு நினைச்சா, இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லயே கால் பண்ணி கேளுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்றான். அவங்களும் சியாவோ சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது. அகைன் ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். அவ எடுக்கவே இல்ல. சியாவோ உனக்கு இன்னுமே என் மேல நம்பிக்கை இல்லைல்ல, இரு இப்ப நான் அவளுக்கு கால் பண்றா, அவ என் காலை எடுப்பான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கால் பண்றா. சியாவோட காலை ஹீரோனுமே எடுக்கிறா. சியாவோ ஹீரோன் கிட்ட எதுக்காண்டி நீ ஹீரோ வீட்டுக்கு வந்தான்ற உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அந்த போனை வாங்கி ஹீரோன் கிட்ட எதுக்காண்டி நீ என்னோட காலை எடுக்கலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனா அவன் கிட்ட நான் உன்னை உண்மையா லவ் பண்ணேன்னு நினைச்சியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறா. ஹீரோன் அவன் கிட்ட எனக்கு உன்னை சுத்தமாவே பிடிக்காது, நீலாம் மணி இல்லைன்னா சுத்த வேஸ்ட், நான் உன்னோட மணியை மட்டும் தான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோ அவ பேசினதை கேட்டு ரொம்பவே உடஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினா இங்க தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. சியாவோ ஹீரோ கிட்ட இப்பவாச்சும் அவளை பத்தி புரிஞ்சுக்கோன்றா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் நம்மளோட மேரேஜ் இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு போறா. அன்னைக்கு நைட்டே சியாவோ அவளோட அப்பாக்கு கால் பண்ணி நம்ம பிளானுக்கு தடையா இருந்தா ஹீரோயினை துரத்தி விட்டுட்டேன், இனிமே பட்டு நம்மளோட பிளான்ல எந்த தடையுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இனிமே பட்டு ஹீரோட கம்பெனி வீடு லொட்டு லொசுக்கு எல்லாமே நமக்கு தான் சொந்தம்ன்றா. ஹீரோட சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டிய போறதுக்காண்டியே ரெண்டு பேருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவ காலை கட் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஹீரோட அங்கிள் அங்கதான் நின்னுட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே அவளுக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது. நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவர் அந்த பொண்ணு கிட்ட நீ பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன்னு சொல்லும் போது சியாவோ அவரோட காலில்
விழுந்து நான் ஹீரோவை ரொம்பவே லவ் பண்றேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. சியாவோ எங்களை பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லி சாரியா கேட்டுட்டு இருக்கா. அவரும் சரி ஓகே இனிமே பட்டு இதெல்லாத்தையுமே பண்ணாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோட அங்கிள் சரி ஓகே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோ, இது எதுவுமே நடக்காத மாதிரி நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. சியாவோ கார்ல உட்காந்துட்டு என்னை பத்தி தெரிஞ்சவங்க யாருமே உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறா. அந்த அங்கிள் மேல காரை ஏத்தி அவரை போட்டு தள்ளிடுறா. சியாவும் ஹீரோவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் ஹீரோனுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோன் வந்து சியாவோவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. சியாவோ எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. நீங்க ஹீரோயினா ஹீரோவையே கண் வெட்டாம பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் போறப்போ சியாவோவை கூப்பிட்டுட்டு இந்த உனக்கு டிப்ஸ்ன்னு சொல்லி மணியை கொடுத்து அசிங்கப்படுத்துறா. ஆனா ஹீரோயின் எனக்கு இந்த மணிலாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் உள்ள போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்க அந்த சியாவும் வந்து ஹீரோயின் கிட்ட அவளோட மேரேஜ் இன்விடேஷனை கொடுத்துட்டு போறா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் இன்னுமே அழ ஆரம்பிச்சிடறா. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால ஹீரோ ரொம்பவே ஷாக்கா பேசிட்டு இருக்கான். 1 மந்த்தும் ஆயிடுது. ஹீரோட மேரேஜுக்காண்டி செம்மையாவே டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. ஹீரோவும் சியாவோவும் ஸ்டேஜுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்பீச் எல்லாமே முடிஞ்ச பிறகு சியாவோ கிட்ட நீ ஹீரோவை ஹஸ்பண்டா ஏத்துக்கிறியான்னு சொல்லி கேக்குறாங்க. சியாவோவும் ரொம்பவே சந்தோஷமா ஆமாங்கிறா. அதே கொஸ்டினை ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ இல்லங்கிறா. அதை கேட்டுட்டு எல்லாருமே செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அதை விட சியாவோ செம்ம ஷாக் ஆயிடுறா. சியாவோ ஹீரோ கிட்ட எல்லாருமே நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்க, நீ விளையாடிட்டு இருக்காத, எதுக்காண்டி இப்பெல்லாம் பண்றான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அங்க யாரோ இது எல்லாமே என்னாலதான்னு சொல்லி கத்துறாங்க. யாடா இதுன்னு பார்த்தா செத்து போயிட்டாங்கன்னு நினைச்ச ஹீரோட அங்கிள் வீல் சேர்ல வராரு. அவரை பார்த்த உடனே சியாவோக்கு செம்மையான ஷாக் ஆயிடுது. டாக்டர் உங்களை செத்துட்டாங்கன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோட அங்கிள் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்றாரு. அதுக்கு சியாவோ நான் ஹீரோவை ரொம்பவே லவ் பண்றேன், அதனாலதான் இது எல்லாத்தையுமே பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் ஃபர்ஸ்ட் ஹீரோவை லவ் பண்ணதான், ஆனா போக போக எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருச்சு, என்னால ஹீரோவை யாருக்குமே விட்டு தர முடியாதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோவா அவனோட அங்கிள் கிட்ட இது எல்லாத்தையுமே நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்க, நான் லவ் பண்ற பொண்ணை தேடி போக போறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே சாரி கேட்டுட்டு அங்கேருந்து போறான். சியாவோ அங்கே நின்று கத்திட்டு இருக்கா. இங்க ஹீரோ ஹீரோனை தேடி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கான். அவளுக்கு காலுமே பண்றான். ஆனா அவனால அவளை கண்டே பிடிக்க முடியல. ஹீரோன் எங்கேயோ நடந்து வந்துட்டு இருக்கா. அவகிட்ட ஒரு பொண்ணு வந்து ஒரு மியூசிக் கான்சர்ட்டோட டிக்கெட்டை கொடுத்துட்டு கண்டிப்பா வரணும்னு சொல்லும் போது ஹீரோனும் அந்த கான்சர்ட்டை பாக்குறதுக்காண்டி போறா. அது ஹீரோட மியூசிக் கான்சர்ட் தான். ஹீரோ எல்லார்கிட்டயுமே வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோ எல்லார் முன்னாடியுமே என் லைஃப்ல ஒரு பர்சன் மட்டும் இல்லைன்னா நான் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நின்றுக்கவே முடியாது, அந்த பர்சன் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவதான் எப்பவுமே நம்மளோட ட்ரீமை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி புரிய வச்சா. இந்த சாங்கே அவளுக்காண்டிய ஒரு கிஃப்ட் தான். இதை அவ கேட்டா ரொம்பவே சந்தோஷப்படுவேன்றான். நான் அவகிட்ட ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன், நான் அவளை எங்க தேடியுமே அவ கிடைக்கல, ஆனா கண்டிப்பா அவளை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பேன், ஏன்னா நான் அவளை அவ்வளோ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த சாங்க பாட ஆரம்பிக்கிறான். ஹீரோ அவனோட மனசுக்குள்ள ஹீரோனை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தது, அவளை டார்ச்சர் பண்ணது, அவளை ஹக் பண்ணது, அவளை கிஸ் பண்ணது எல்லாத்தையுமே நினைச்சு பாடிட்டு இருக்கான். ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி பாடிட்டு இருக்கான். ஹீரோனும் அதே கான்செப்ட்ல தான் இருக்கா. ஹீரோயின் ஹீரோ பாடுறதை கேட்டுட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடறா. சாங் முடிச்ச பிறகு ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போறா. ஹீரோவும் ஹீரோனை பார்த்துட்டு அவ பின்னாடியே கத்திக்கிட்டே போறான். ஒரு வழியா ஹீரோனுமே பிடிச்சிடறான். அவகிட்ட லாஸ்டா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். இனிமேப்பட்டு உன்னை நான் கண்டிப்பா தொலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒரு ரிங்க நீட்டி என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோனும் அதுக்கு சம்மதிச்சு அவளோட கைய நீட்டுறா. ஹீரோ அவ கையில அந்த ரிங்க போட்டு விட்டுட்டு இனிமேப்பட்டு எப்பவுமே என்னை விட்டு பிரியாதன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோனும் அதுக்கு சரின்னு சொல்லி மண்டையாட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை கிஸ் பண்ணிக்கிறான். அப்படியே 2 பேருமே ரொம்பவே ஹாப்பியா கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.